அண்மைச் செய்தி. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதில் ஒரு ஆசிரியர் மயங்கி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சியாளர்கள் சங்கத்தினர் இன்றைய தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆசிரியர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த முற்றுகை போராட்டத்தை காலை முதலே டிபிஐ வளாகத்தில் காவலர்கள் தடுப்புகளை வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த ஆட்சியினுடைய பிரதான கோரிக்கைகளாக 3 கோரிக்கைகள் உள்ளது. 22 ஆண்டுகள் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும். 2012ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர்கள் வைப்பு நிதி வழங்கிட வேண்டும். ஊதிய உயர்வு திட்டத்தில் அனைத்து பணியாளர்களுக்கும் புறக்கணிக்காமல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையின் போது பெண் ஆசிரியர் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயக்கமடைந்த பெண் ஆசிரியர்களுக்கு சக ஆசிரியர்கள் தண்ணீர் கொடுத்து மயக்கமடைந்தவரும் பாராமல் தற்பொழுது அந்த பெண் ஆசிரியரையும் தற்பொழுது காவல்துறை கைது செய்து பேருந்தில் ஏற்றிருக்கிறார்கள். இங்கிருந்து கைப்பற்றக்கூடிய ஆசிரியர்கள் அதிகரிக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக டிபிஐ வளாகத்தில் ஆங்காங்கே வரக்கூடிய ஆசிரியர்களை அப்படியே கைது செய்து காவல்துறையினர் அருகே இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் டிபிஐ வளாகம் முழுவதும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.